நீங்க ஒருத்தர் இப்ப எல்லா பிளேயர்ஸையும் நீங்க சமாளிக்கணும். சமாளிக்கணும். நீங்க இனிமே அந்த சினிமா ஸ்டைல்ல சைலண்டா இருந்துட்டு ஏதோ ஒரு டைம் பேசுறது வந்து அது பிரச்சார மேடைகளுக்கோ தேர்தல் அரசியலுக்கோ சரியா இருந்திருக்கும். இந்த 5 ஆண்டுகள் நீங்க கடக்கணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு பக்கம் கொடுக்கணும். மந்த்லி ட்வைஸாவது ப்ரெஸ் மீட் கொடுக்கணும். என்ன சொல்ல வரீங்கன்னா சொல்லணும். சைலண்டாவே இருக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா போக போக மக்கள் கொஞ்சம் சலிச்சிருவாங்கல்ல. இப்போ விஜயோட ஃபேன்ஸோ இல்லை தொண்டர்களோ அரசியலே பார்க்காதவங்க இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கண்டினியூவாக பார்க்கணுன்னா விஜய் ஏதோ பேசணும், ஏதோ ஒன்று செய்யணும். ப்ரெஸ்ஸை வந்து மதிக்காமல் போகிறாரு, அப்படிதான் பண்ணணுங்க ப்ரெஸ்ஸை அப்படிங்கிறாங்க. அப்படி நீங்கள் பண்ணணுன்ட்டு இல்லையே. இப்போ முன்னால் இருந்த சிஎம்லாம் எப்படி இருந்தாங்க? ஏன்னா ஒரு பிரச்சனை தலைக்கு மேலே போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து நான் இருக்க வரைக்கும் அதை பண்ண முடியாதுங்க, நான் விட மாட்டேங்க அப்படின்னு தான் இது வரைக்கும் ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அம்மா அவர்களும் அப்படி தான் ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து அது கண்டுக்காமல் அடுத்த மாதம் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் பேசி அது ரீல்ஸாக போகிறதுல வந்து எந்த யூஸ் இல்லை அப்படிங்கிறது தான். ஏடிஎம்கே வந்து உடஞ்சிடுச்சு, சுக்குநூறா ஆயிடுச்சு. அது அவர் எடப்பாடியே இன்னும் போய் சேர்ந்தா கூட அதுதான் நானும் பார்க்குறேன். எப்போ எடப்பாடி சேருவாருங்கெல்லாம் கேட்குறாங்க. கடைசியாக எடப்பாடி அவர்களும் உதயகுமார் அவர்களும் மட்டும்தான் இருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இனிமேல் விஜயால நாங்க தூய சக்தி அப்படிங்கிறத கிளைம் பண்ண முடியுமாங்கிறது தெரியல. கிளைம் பண்ணா மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. வணக்கம் கார்த்தினா. வணக்கம். அரசியல் சூழல் எப்படி போயிட்டு இருக்கு பற்றி சொல்லுங்க. அரசியல் சூழல் ரொம்பவே பரபரப்பாக போகுது. நேற்று அனிதா ராதாகிருஷ்ணன் கைது, அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து ரிமாண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி மறுபடி விடுதலை, அதுக்கு டிஎம்கேவோட கவுண்டர் அட்டாக். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஆஸ் யூஷுவல் ஏடிஎம்கேலேருந்து இன்னைக்கு சாரசாரையா ரவிமரியாலேருந்து நிறைய பேர் இலக்கிய அணி இந்த மாதிரி பொசிஷனில் இருந்த தெரிஞ்ச முகங்கள் நிறைய பேர் இன்னைக்கு தேவைக்கால புஷியானது முன்னாடி ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்வலான விஷயம். பட் ஒரு முக்கியமான அன்யூஸ்வல் விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அது பெரிய அளவில் நோட்டீஸ் ஆகாமல் இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுலேருந்து டிஎம்கே டிவிகே ஃபைட்டு, ஏடிஎம்கே டிவிகே ஃபைட்டுன்னு இந்த 3 கார்னரே போயிட்டு இருந்துச்சு. முக்கியமான பிளேயர் வந்து ரொம்ப சைலண்டாக இருந்தாங்க. என்னடா அவங்க இவ்வளோ சைலண்டாக இருக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது மைல்டாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, நன் அதர் தென் பிஜேபி. ஓகே. ஏன்னா பிஜேபி எப்போ மோடியோட கவர்மெண்ட் எப்போ சென்ட்ரலில் ஃபார்ம் ஆச்சோ எல்லா ஸ்டேட்லையும் பிஜேபியோட ரோல் அங்கே இல்லாமல் இருக்காது. ஈவன் அவங்க ஒன்று ரூலிங் பார்ட்டியாக இருப்பாங்க, இல்லை அப்போசிஷன் பார்ட்டியாக இருப்பாங்க, இல்லை தமிழ்நாடு மாதிரி ஈவன் வீக் பிளேயராக இருந்தால் கூட கவர்னரை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ரோல். ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல கவர்னரை வச்சு கிட்டத்தட்ட ஒரு ப்ராக்சி பிஜேபி கவர்மெண்ட் ரேஞ்சுக்கு அவங்க ரன் பண்ணாங்க 2017 to 21. டிஎம்கே அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் கவர்னரை வச்சு ஒரு மாதிரியான குடைச்சல் கொடுத்தாங்க. ஈவன் இப்போ சிஎம்மா விஜய் பதவி ஏற்கிறதுக்கு அர்லேக்கர் மூலமாக சம் ப்ரெஷர்ஸ் இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலி அவருக்கு தான் 108 சீட் இருந்துச்சு. அதிகமாக வின் பண்ணவருங்கிற பேரில் விஜய் தான் அவங்க பதவியேற்க கூப்பிட்டு இருந்திருக்கணும். பட் அவங்க ரொம்ப டிலே பண்ணாங்க, அலைய விட்டாங்க. ஒரு ஸ்கூல் பையனை ஹேண்டில் பண்ண மாதிரி தான் அந்த டைம் விஜய் ஹேண்டில் பண்ணாங்க. அது நியாயமா விஜய் அந்த டைம்ல கண்டிச்சிருந்திருக்கணும். அவர் கண்டிக்கல. ஓகே, அவர் புதுசா வராரு, பொறுமையா இருந்தாரு. அவருக்கு ஏன்னா அரசியல் அனுபவம் இல்லை, கொஞ்சம் சைலண்டா ட்ரீட் பண்ணுவோன்ட்டு ஒரு மாதிரி அது என்ன சைலண்டா போய் அந்த விஷயத்த அவர் ஹேண்டில் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஈவன் வந்ததுக்கு அப்புறமே பிஜேபி கூட ஓகே டிஎம்கே மாதிரி ஒரு ஆங்கிள் டீல் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் சைலண்டா இருந்தாரு. பிஜேபியும் அது மாதிரி சைலண்டா இருந்துச்சு. ஈவன் இப்போ நடந்த அந்த முதல் கூட்டத்தொடர்ல கூட கவர்னருக்கும் சிஎம்க்கும் நல்ல ஒரு ரேப்போ தான் இருந்துச்சு. அவங்க தேசிய கீதம் 2 வாட்டி பாடினாங்க. அவரும் விஜய் தரப்புல என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை அப்படியே பாடினாங்கன்னு போயிட்டு இருந்துச்சு. இப்பதான் வந்து பிஜேபி தன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியுது. அதாவது இதுல என்ன பிரேக் ஆகுது அப்படின்னா, தாவேகா வந்து பிஜேபியுடைய பி டீமோ, விஜய் அவர்களுக்கு பிஜேபி ஒரு தாய் கழகமோ அது கிடையாது அப்படிங்கிறது இங்க அபிஷியலா பிரேக் ஆகுது. முன்னாடியே கொஞ்சம் பிரேக் ஆச்சு. எங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த பதவியேற்புக்கு வந்து அலைய வச்சாங்க. இங்கிருந்து அண்ணா சாலைக்கும் அவர் வீட்டுல இருந்து மாத்தி ஈசிஆர்ல இருந்து அண்ணா சாலை வந்துட்டு போயிட்டு இருந்தாரு. அதுலயே தெரிஞ்சிருச்சு பிஜேபி டீம் கிடையாதுன்னு. ஏன்னா இருந்திருந்தா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருக்குமே. அது வந்து பிரேக் ஆயிருச்சு. இன்னொன்னு விஜய் சார் இப்போ என்ன பிரச்சனைனா, ஆதவ் அவர்கள் வந்து தலை தூக்குறாரு, அவருடைய கை ஓங்கிருச்சு அப்படிங்கிற விஷயம் வந்துகிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப வருது. அதை நான் வந்து முற்றிலும் இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா
இப்போ இந்த அதிமுகல இருந்து வரவங்க, இந்த கட்சியுடைய அதிருப்தியிலேருந்து வராங்க. ஆதவ் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள் அவங்களுடைய பிளான்ல கூட உள்ள வரலாம். ஆனா, கட்சியில இருக்க எல்லா தொண்டர்களையும் மேக்ஸிமம் 85% புஷி ஆனந்த் அவர்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. ஈவன் விஜய் சாருமே வந்து புஷி சார் சொல்றத வந்து 100% கேட்பாரு. ஏன்னா 30 வருஷமா கூட இருக்காங்க. அவங்களுடைய ரசிகர் மன்ற தலைவர். ரசிகர்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணவரு. ஸோ தொண்டர்கள ஹேண்டில் பண்றது வந்து பெரிய விஷயமே அவருக்கு கிடையாது. ஈவன் அவரு சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கு. ஆனா, சில முன்னணி நாளிதழே வந்து வார நாளிதழே போடுறாங்க. ஆதவ் அவருடைய படத்த போட்டு, கீழ விஜய் அவர் படத்த போட்டு, இவரு தான் ஹேண்டில் பண்றாரு. இவரு ஒரு துணை முதல்வர். இவரு தான் முதல்வர்லாம் போடுறாங்க. அது பார்க்க கொஞ்சம் இதா தான் இருக்கு. பட் அப்படி கிடையாதுங்க என்னோட பாயிண்ட். ஓகே. நீங்க என்ன நினைக்கிறீங்க அத பத்தி? புஷி ஆனந்துக்கும் ஆதவுக்கும் என்ன மாதிரியான விஷயம்னா, விஜய் வந்து 10% புஷி ஆனந்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாரு. அண்டு அந்த விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து ரசிகரா இருந்து வந்த எல்லாருமே வந்து புஷி ஆனந்தோட கண்ட்ரோல் தான். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் நியூ பிளேயர்ஸ் இப்போ நெறைய வராங்கல்ல, அவங்கள உள்ள கொண்டு வர்றதுல ஆதவோட ரோல் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. அவர் வந்து கொஞ்சம் பேசுறதா இருக்கட்டும், வந்தா பார்த்துக்கலான்ட்டு சில விஷயங்கள் சொல்றது, ஏதோ ஒரு வகையில டீல் பேசுறது. ஈவன் செங்கோட்டையன் வந்து செங்கோட்டையன ஆதவ் தான் கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் ஈவன் விஎஸ் பாபு ரீசன்ட் இன்டர்வியூல கொடுக்கும்போது அதான் அவர் ரீசன்ட் இன்டர்வியூல பேசும்போது நான் வரதுக்கு ஈவன் செங்கோட்டையனே இருந்தா கூட அவர் வந்து நான் வரதுக்கு ஆதவ் தான் ரொம்ப முக்கிய காரணங்காரு. இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசும்போதும் அவரும் அந்த பாயிண்ட தான் சொல்றாரு. ஜெயஸ்ரீ எப்படி வந்தாரு? அவரும் ஐ திங்க் ஆதவ் தான். வெளிய இருந்து வந்த எல்லாருமே மேக்ஸிமம் ஆதவ் தான். பட் அத வந்து ஆதவ் வந்தாலும் கொண்டு வரது ஆதவா இருந்தாலும் புஷிட்ட போய் புஷி மூலமா விஜய்கிட்ட போய் தான் அவங்க ஜாயின்ட் ஆகுறாங்க. இதுதான் அவங்களோட கட்சி ப்ராசஸ். பட் கொண்டு வரதுல மேஜரான ரோல் வந்து ஆதவ் கிட்ட இருக்கு. கட்சி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஆதவுக்கு வந்து கொஞ்சம் புஷி ஆனந்தோ விஜயோ மீடியாவை அட்ரஸ் பண்றது கிடையாது. ஸோ ஆதவ் கொஞ்சம் அட்ரஸ் பண்றாரு. அதர் மினிஸ்டர்ஸ்க்கான போர்ட்ஃபோலியோ பத்தியும் ஆதவ் பதில் சொல்லும்போது மீடியாஸ் ஓகே அவங்க எப்பவுமே கொஞ்சம் ஓவர் எக்ஸாகரேட்டா தான் எழுதுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டோன்ல எழுதுறாங்க. பட் விஜய் அவர் பண்றதும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. அதனாலதான் அவர்கள் ஏன்னா அவர் கொஞ்சம் ஓவர் அவர் கொஞ்சம் ஹைப்ல இருக்காரு. ஆர்வ கோளாறு தான். பாஸ்கெட் பால் பிளேயர்ல அவரு அந்த பாஸ்கெட் பால்ல ஒரு டேம் சொல்லுவாங்க. அது நமக்கு சரியா தெரியல. முன்னாடி வந்து நல்லா டிஃபெண்ட் பண்ணி விளையாண்டு போவாங்க. அந்த பிளேயர் மாதிரி தாவேக்காலுமே ஒரு கீ ரோல் வந்து ப்ளே பண்றாரு. இதெல்லாம் கொஞ்சம் இல்ல ஆக்சுவலி ஃபேன்ஸ வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஆதவுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கும். அப்படியா? ஆமா, ஆஃப் கோர்ஸ். இப்போ ஈவன் நீங்க அந்த அசெம்பிளி செஷன் நடக்கும்போதே விஜய் ஃபேன்ஸ் வந்து விஜய் ஃபேன்ஸ் ஆதவ் ஃபேன்ஸ். விஜய் ஃபேன்ஸ் தான் ஆதவ் ஃபேன்ஸ். அத தான் நான் சொல்றேன். ஆனா அவங்க புஷிக்கு ஃபேன்ஸ் கிடையாது. அவங்க விஜய்க்கு ஃபேன்ஸ். ஏன்னா இறங்கி அடிக்கிறாரு. டிஎம்கேவை இது மாதிரி புஷி டீல் பண்ண மாட்டாரு. இவர் டீல் பண்ணும்போது அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. விஜய் வந்து சைலண்டாவே இருக்கிறாரு. அவர் எப்பயாவது தான் பேசுறாரு. அப்பப்போ இவங்க எதிர்பார்க்கிற மாதிரியான விஷயத்த ஆதவ் பேசும்போது அவங்க ஆதவுக்கு ஃபேன் ஆயிடுறாங்க. அப்கோர்ஸ் அப்படி ஆதவ் பேசின விஷயத்தை வச்சுதான் இப்போ நைனா நாகேந்திரன் வந்து கவர்னரை போய் பார்த்ததுல அதுவும் ஒரு விஷயமா இருக்கு. நைனா நாகேந்திரன் போய் கவர்னரை பார்த்து இது கொடுத்திருக்காரு, மனு கொடுத்திருக்காரு. அவ்வளவும் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு எதிரானது. கம்ப்ளைண்ட்ஸ் தான். அது நடவடிக்கை எடுக்கக்கூடிய மாதிரி புஷ் பண்றாங்க. இப்போ மத்தவங்க டிஎம்கே கொடுக்கறதோ ஏடிஎம்கே கொடுக்கறதுக்கோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பட் பிஜேபி கொடுக்குறாங்கும் போது அது சீரியஸ். அதை சீரியஸா தான் பார்க்கணும். 2 மினிஸ்டர்ஸ் மேல 3 மினிஸ்டர்ஸ் மேலேயே டைரக்டா இன்னொருத்தர் யாரு? ஒன்னு சரத் அவர் மேல, இன்னொன்னு ஆதவ் தான். அப்கோர்ஸ் ஆதவ் இவர் நிர்மல்குமாருக்கும் அவர் ஒரு கவுண்டர் கொடுத்திருக்கிறாரு. ஆளுநருக்கு இது பண்ணதுக்கு அது என்ன ஆய்வு பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. ஆய்வு பண்ணக்கூடாதுன்னு நிர்மல்குமார் சொல்லியிருந்தாரு. நயினார் வந்து ஆளுநருக்கு ஆய்வு பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இன்னொன்னு வந்து அவர் விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த குழந்தைகிட்ட நடந்த விஷயம் அமைதியா இருக்கு. அது பீக்ல இருந்துச்சு. மினிஸ்டர் சரத்தோட அந்த வீடியோவும் பீக்ல இருந்து டவுன் ஆயிருக்கு. இப்ப இவர் மறுபடியும் தொடங்குறாரு. ஒருவேளை இப்போ இவர் ஆளுநர் சைட்ல இருந்து அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் ஏதோ ஒன்று அவங்க ஒரு கவர்னர் ஆர்டரா கொடுக்காங்கன்னா அது விஜய் சைடு சிக்கல். இல்ல இவங்கள மினிஸ்ட்ரியில வச்சிருக்காதீங்க, இவங்க வந்து சர்ச்சைக்குரியவர்கள்னு ஆளுநர் சைட்ல இருந்து விஜய்க்கு ஒரு ப்ரெஷர் போனாலும் அது சிக்கல் தான். இதே ப்ரெஷர் வந்து டிஎம்கே கவர்மெண்ட்ல இருக்கும்போது கவர்னர் சைட்ல இருந்து வந்துச்சு. இவரை யாரு
செந்தில் பாலாஜியை தன்னிச்சையா மினிஸ்ட்ரியில இருந்து தூக்கிட்டேன்ட்டு RN ரவி வந்து இது கொடுத்தாரு. அது டிஎம்கே அதெல்லாம் முடியாது, மினிஸ்டரா தான் கண்டினியூ ஆகாருன்னு சொல்லி டிஎம்கே ஃபைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவரே வித்ட்ரா பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இவங்க விஜய் ஃபைட் பண்ணுவாரா அப்படிங்கிறது கொஸ்டின். பாப்போம். அதான் இப்பதான் வந்து களம் வந்து மறுபடியும் பிஜேபி வெஸ் கண்டிப்பா விஜய்னு மாறுது. கண்டிப்பா பண்ணுவார்ல. ஏன்னா பண்ணிதான் ஆகணும். முக்கியமான 3 அமைச்சர்கள். இன்னொன்னு நீங்க ஆதவ் சிடிஆர்னா கூட நீங்க இப்ப புதுசா வந்தவங்க மாற்றுக் கட்சியில இருந்து வந்தவங்கன்னு எடுத்துக்கலாம். நீங்க சரத்குமார் அப்படிங்கும்போது அவங்க கட்சியிலேயே முழு நேரம் இருந்தவர். அந்த சின்ன சின்ன திட்டங்கள் விஜய் கூடயே பயணிச்சவர், அதாவது இந்த ரசிகர் மன்றத்துல பயணிச்சவர். கண்டிப்பா விட மாட்டாரு. இப்போ பிஜேபி ஏன் சிடிஆர் டார்கெட் பண்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி உங்க கட்சியில இருந்தவங்க. இன்னொன்னு இவர் கவுண்டர் அட்டாக் வந்து ரொம்ப கொடுக்க ஆரம்பிச்சாரு. அவருக்கு எதுவும் தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சம்திங் சொல்லிட்டாரு சிடிஆர். அதுல கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டாங்க. இன்னொன்னும் இவருக்கு இருக்க ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவங்களும் வந்து அங்க பேசுன மாதிரி இது வரைக்கும் நான் பார்க்கல. அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. செலக்டா இருந்தாங்க. கடந்த முறை கூட ஒரு 4 பேர் இருந்தாங்க. இந்த முறை அவர் அவ்வளவு அக்ரெசிவான ஃபெலோலாம் கிடையாது, சீனியர் கிடையாது. இப்ப லாஸ்ட் டைம் இருந்தது வானதி இருந்தாங்க, நயனா நாகேந்திரன் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் சீனியர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. அவங்க டீலிங் வேற மாதிரி இருக்கும். இவர் சின்ன லெவல்ல இருக்கிறதுனால அவர் சைலண்டா போயிட்டு இருக்காரு. அப்கோர்ஸ் இப்ப அண்ணாமலை பிஜேபியில இல்ல, அவர் இருந்தாருன்னா இந்நேரம் டிவிகேக்கு எதிராக ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருந்திருப்பாரு. ஸோ நயனார் நாகேந்திரன் நான் இருக்கேன், நான் இன்னும் ஏன் தமிழ்நாட்டில் யாருமே கண்டுக்கல, நான் ஒருத்தன் இங்கே இருக்கேன்டா இன்னும் யாருமே கண்டுக்கல அப்படின்னு சொல்லி தலைவன் களத்துல குதிச்சு இந்த வேலை பண்றாரு. பட் கண்டிப்பா இது டிவிகேக்கு ஒரு சின்ன ப்ரெஷர் தான். அவங்க விஜயை வந்து அவங்க மேக்ஸிமம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் பிஜேபி நினைக்கும். ஏன்னா டிஎம்கேக்கு டிவிகே இருக்கிறது பெட்டர்னு தான் நினைக்கும். ஆனா நீ காங்கிரஸை பவர் பண்றன்னா பிஜேபி ப்ரெஷர் பண்ணும். இன்னொன்னு அவங்க சில விஷயம் ஏதோ ஒன்று பண்ண நினைக்கிறதுக்கு முடக்க, அதாவது இப்போ இந்த திருப்பரங்குன்ற விஷயமா இருக்கட்டும், ஆளுநருக்கு ஏதோ ஒன்று நீ முடக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணனா அவங்க நாங்கள் பவரை காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் விஜய்க்கு இதெல்லாம் சவால். இந்த மாதிரியான சவால்களை அவர் சமாளித்து வரணும். அப்போ தான் அவர் இன்னுமே ஒரு முழு அரசியல்வாதியாக மாறுவார். டிஎம்கே ஏடிஎம்கே ஹேண்டில் பண்ணுறது மட்டும் அவருக்கு வேலை கிடையாது, பிஜேபியும் சேர்த்து ஹேண்டில் பண்ணணும். அஃப்கோர்ஸ் ஹேண்டில் பண்ணுவார். அது கரெக்ட் தான். எதிர்க்கட்சி எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அதிமுகக்கும் திமுகக்கும் அதுதானே பெரிய டாஸ்கா இருந்தது. ஏன்னா அதிமுக கூட பெரிய அளவுல கண்டுக்கல. ஆனா திமுக வந்து எல்லா பக்கம் இருந்து அடிச்சாங்க. இப்ப வந்து இருக்கக்கூடிய விஜய் அவரும் வந்து கடைசியில் அடிச்சாரு. ஒரு பக்கம் பிஜேபி, ஒரு பக்கம் அதிமுக. அதிமுக சைலண்டா தான் இருந்தாங்க. பிஜேபில எல்லா பக்கம் ஃபோர்ஸ் அடிச்சாங்க. விஜய் வந்து அடிச்சாரு. இப்படிங்கும்போது ஒரு ஆட்சி கவிழ்வுக்கு இது கூட ஒரு ரீசனா இருந்திருக்கலாம். இப்ப விஜய் அவர்களுக்கும் சேம் கண்டிஷன் தான். நீங்க ஒருத்தர் இப்ப எல்லா பிளேயர்ஸையும் நீங்க சமாளிக்கணும். நீங்க இனிமே அந்த சினிமா ஸ்டைல்ல சைலண்டா இருந்துட்டு ஏதோ ஒரு டைம் பேசுறது வந்து அது பிரச்சார மேடைகளுக்கோ தேர்தல் அரசியலுக்கோ சரியா இருந்திருக்கும். இந்த 5 ஆண்டுகள் நீங்க கடக்கணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு பக்கம் கொடுக்கணும். மந்த்லி ட்வைஸ் ஆவது பிரஸ் மீட் கொடுக்கணும். என்ன சொல்ல வரீங்கன்னா சொல்லணும். சைலண்டாவே இருக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா போக போக மக்கள் கொஞ்சம் சலிச்சிருவாங்கல்ல. என்ன இவர் எதுக்குமே பேச மாட்டாரு, எவ்வளவு நாளைக்கு தான் ஆதவும் ராஜ்மோகன் பேசுறது நம்ம கேட்கறது. ஏன்னா உங்களுக்கு அவங்க வாய்ஸ் கிடையாது இல்ல, உங்க வாய்ஸ் நீங்க தான். அதான் நீங்க சொன்ன பாயிண்ட் தான் எக்ஸாக்ட்டா. படத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் விஜய் தான் பேசுறாரு. அதனாலதான் விஜய்க்கு வந்து காமெடியனோ வில்லனோ பில்டப் கொடுப்பாங்க படங்கள்ல. ஆனா பில்டப் மட்டுமே கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. நீங்க வந்து பஞ்ச் டைலாக் பேசும்போதுதான் ஆடியன்ஸ்க்கு ஒரு குஷி மூமெண்ட் வரும். இப்போ விஜயோட ஃபேன்ஸோ இல்ல தொண்டர்களோ அரசியலே பார்க்காதவங்க இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கண்டினியூவா பார்க்கணும்னா விஜய் ஏதோ பேசணும், ஏதோ ஒன்று செய்யணும். இப்ப அசம்பிளிக்கு அவர் வரும்போது வியூவர்ஷிப் கூடுது, ஏன்னா டெய்லி அவரை பார்க்காங்க. அதர் டைம்ல வந்து அவர் வாராரு போறாருங்கிறது தான் இருக்கு. அதாவது என்ன பண்றாருங்கிறது இல்ல. எல்லாம் தாண்டி முக்கியமான பிரச்சனை எல்லாமே அட்ரஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவரு இந்த பிரச்சாரம் பண்ணும் முறை நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அவருக்கு இல்ல, ஜென்ரலாவே சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய வந்துச்சு. இது எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு மாசத்துக்கு பேசுறாரே தவிர அப்பப்ப அட்ரஸ் பண்ணல. அவர் ஒரு இடத்துக்கு போறாரு, அப்பதான் அந்த இன்சிடென்ட் நடக்குது. அந்த கவின் ஆணவ கொலை அப்ப நடக்குது, அதை பத்தி அப்ப பேசல. ஒரு மாசம் கழிச்சு அதை பத்தி பேசுறாரு. இப்ப சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் அந்த ஒரு மாசம் கழிச்சு பேசுற ஸ்டைல் வந்து செட் ஆகாது அப்படின்னு தோணும். ஏன்னா நீங்க இமிடியேட்டா அட்ரஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம சிஎம் பாருங்க, இப்ப மாசத்துக்கு ஒரு டைம் நீங்க பேசினாலே உங்களுக்கு கட் பண்ணி ரீல்ஸ் போடுறாங்க, ஃபயர் விடுறாங்க. வாரம் அட்ரஸ் பண்ணாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான். உண்மையிலே ஒரு முதல்வர்கிட்ட நீங்க எதிர்பார்க்கிறது ரொம்ப நியாயமானது தான். இது வரைக்கும் எல்லா முதல்வர்களும் அந்த மாதிரிதான் இருந்தாங்க. ஓரளவுக்கு ஆக்டிவா உள்ளவங்க டெய்லியே பாக்குற ப்ராக்டிஸ்லாம் இருந்தது. அஃப்கோர்ஸ் கலைஞர்லாம் அந்த மாதிரி டெய்லியே பார்ப்பாங்கன்னு சொல்லுவாரு. பட் இவர் ஒரு நான் கன்வென்ஷனல் ஸ்டைல்ல தான் பாலிடிக்ஸை ட்ரீட் பண்றாரு. அவரோட என்டையர் பேட்டர்ன்ங்கிறதே இது வரைக்கும் எது பேட்டர்னா இருந்ததோ அவ்வளோத்தையும் பிரேக் பண்ணிட்டு இவங்க ஒரு
விஷயத்த ஃபாலோ பண்றாங்க. இந்த இவர் நைனா நாகேந்திரன் இன்னைக்கு ஆளுநர்கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்டே அமைச்சரவை கூட்டத்துல அமைச்சர்கள் இல்லாத 2 பேர் இருக்காங்க, அவங்க எப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு கொஸ்டின். யாருன்னா ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டி 2 பேரும் இருக்கிறாங்க, அது எப்படி இருக்கலாம், அது வந்து சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரி அவர் அந்த யூஸ்வல் பேட்டர்ன்ஸ் அப்பெல்லாம் பிரேக் பண்ணிட்டு எனக்கு இதுதான்ப்பா கம்ஃபர்டபுள் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்றாரு. அவருக்கு பாதுகாப்புக்கு அவ்வளோ பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் Z+ பாதுகாப்பு இருக்கு, ஆனா அவர் வந்து அவரோட பர்சனல் செக்யூரிட்டி அந்த மூசாவா அவரை தான் வச்சிருக்கிறாரு. அது மாதிரிதான் இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நீங்களே டீல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு கட்சியில ஆட்கள் சேர்றாங்க, பெரிய அளவுல சேர்றாங்க, கட்சி தொடர்பான ஒரு விஷயம்னா கட்சி தலைவர் இல்லாம நடக்காது. யார் இல்லாமனாலும் நடக்கும், கட்சி தலைவர் இல்லாம நடக்காது. இங்க என்ன காமெடினா கட்சிக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, என்ன நடந்தாலும் என்னைய கட்சி பக்கம் இழுக்காதீங்க, நீங்களே கட்சியை நடத்திக்கோங்க அப்படின்ட்டு அவர் பண்றாரு. அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வெறும் விஜய் முகத்துக்காக இவ்வளோ பெரிய ஓட்டு விழுந்து 108 தொகுதி ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. அவர் பெருசா பிரச்சாரம் பண்ணல, கேண்டிடேட்ஸ் யாருன்னே தெரியாது. இதே மாதிரி யாருன்னே தெரியாத கேண்டிடேட்டுக்கோ விஜய் பிரச்சாரத்துக்கே வரலன்னாலோ இல்ல கட்சி எவ்வளவு குளறுபடி பண்ணா கூட மக்கள் அகைன் ஓட்டு போடுவாங்களாங்கிறது கொஸ்டின் தான். ஸோ விஜய் கண்டிப்பா அந்த விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணணும். கட்சிக்காரங்க என்ன தப்பு பண்ணாலும் அது விஜயோட நேம தான் சேர்த்து டேமேஜ் பண்ணும். அது ஒவ்வொரு ஊர்லயும் சின்ன சின்னதாவோ பெருசாவோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அது மாதிரி விஷயத்துலயும் விஜய் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி பிரஸ் அட்ரஸ் பண்றதோ இல்ல ரெகுலரா நான் இதுதான்ப்பா யோசிச்சிருக்கேன், இந்த பிரச்சனை இதுக்கு ஒரு நான் விஷயம்லாம் கேள்விப்பட்டேன். என்னன்னா பிரஸ் வந்து அலைய விடுறாரு, பிரஸ் வந்து மதிக்காம போறாரு, அப்படிதான் பண்ணணுங்க பிரஸ் அப்படிங்கிறாங்க. அப்படி நீங்க பண்ணணும்ட்டு இல்லையே. இப்போ முன்னாள் இருந்த சிஎம்லாம் எப்படி இருந்தாங்க? ஏன்னா ஒரு பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு இருக்கும் போது நீங்க வந்து நான் இருக்க வரைக்கும் இது பண்ண முடியாதுங்க, நான் விட மாட்டேங்க அப்படின்னு இது வரைக்கும் ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க, அம்மா அவர்களும் அப்படிதான் பிரஸ் மீட்ல கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து அது கண்டுக்காம அடுத்த மாசம் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசி அது ரீல்ஸா போறதுல வந்து எந்த யூஸ் இல்லை அப்படிங்கறதுதான். நீங்க பிரஸ்ஸ மதிக்க மாட்டேங்கிறது அது எப்படி அந்த டேமே தப்பு அப்படிங்கறதுதான். அது புரிஞ்சுக்க மாட்டாங்க. இல்ல அதான் இவங்க எல்லாரும் இந்த விஜயகாந்த் வந்து பிரஸ் வந்து இன்சல்ட் பண்ணிச்சு அப்படிலாம் சொல்றாங்க. விஜயகாந்த் வந்து எல்லா நேரமும் பிரஸ் சந்திப்பார், ரோட்ல பாக்குற இடங்கள்லாம் ஏர்போர்ட்ல கொடுப்பாரு, அவரை கட்சி ஆபீஸ்ல கொடுப்பாரு. நீங்க அவ்வளவு கொடுக்க வேண்டாம். அந்த மாதிரி கேட்கிற பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஏனாதானு கூட கேட்கலாம். யூ ஆர் சிஎம் ரைட் நவ். நீங்க செக்ரட்டரியேட்ல ப்ரெஸ் மீட் இன்வைட் பண்றீங்கன்னா பெரிய ப்ரெஸ் மட்டும்தான் வரும், பெரிய சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும்தான் வருவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த எத்திக்ஸ் தெரியும் அண்ட் அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், லிமிட்டடான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இந்த இஷ்யூஸை பற்றி மட்டும்தான் கேட்கணும். நீங்கள் அவங்களுக்கு ஆல்ரெடி கைட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அந்த இஷ்யூஸை தவிர்த்திட்டு வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு வாய்ப்புன்னு ஒவ்வொரு கொஸ்டின்னா தாராளமாக இருக்கும். வெரி சிம்பிள் அட்ரஸாக இருக்கும், டீசெண்டாக நீங்கள் நினைக்கிற விஷயத்த கன்வே பண்ணிட்ட மாதிரியும் இருக்கும். கூட சீஃப் செக்ரட்டரி இருப்பாங்க. ஸோ அதுல ஒன்றும் விஜய்க்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா கூட அவர் வந்து நான் ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு வகையில உறுதியா இருக்கிறாரு. அதுதான் அவருக்கு சக்சஸ் கொடுத்ததுனால அதையே அவர் ஃபாலோ பண்றாரு. பிஃபோர் தட் விஜய் என்ன திங்க் பண்றாருங்கிறதே தெரியாததுனால அவங்க ஃபேன்ஸ் ஒரு மாதிரி மூவில எப்படி சஸ்பென்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அவங்களும் அந்த பேட்டர்ன்லேயே போறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனா கண்டிப்பா கொடுக்கணும், அதுதான் டெமோக்ரஸிக்கு நல்லது, அதுதான் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை அப்படின்னாலே என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க? கட்சியில சேர்றதா? ஆமா, வீக்கெண்டா? சனிக்கிழமைனாலே பனையூர் கட்சி ஆபீஸ் வந்து அப்படியே ஜேஜேன்னு திருவிழா மாதிரி இருக்கும். நீங்க நம்ம பார்த்த நியூஸ்ல எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க, சாரசாரையா வந்து இணையறாங்க. எல்லா நாளும் தான், சனிக்கிழமைன்ட்டு இல்ல, எல்லா நாளும் பார்த்தா பேப்பரை திறந்தாலே அதிமுக இருந்து இங்க நமக்கு தெரிஞ்ச தலைவர்கள் தான். நான் இப்ப நிறைய பேர் நம்ம பாக்குறோம். ஆனா ஊர் சைடு அவ்வளவு சேர்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஏடிஎம்கே வந்து உடைஞ்சிடுச்சு, சுக்குநூறா ஆயிடுச்சு. அது அவர் எடப்பாடியே இன்னும் போய் சேர்ந்தா கூட அதுதான் நானும் பாக்குறேன். எப்ப எடப்பாடி சேருவாருன்னு கேக்குறாங்க. கடைசியா எடப்பாடி அவர்களும் உதயகுமார் அவர்களும் மட்டும்தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிலை இருக்கு. உண்மையில அந்த இப்போ ஓபிஎஸ் அவர் கட்சியை விட்டு தூக்குனாரு, எல்லாரையும் தூக்கிட்டு போறவங்க போட்டுனாரு. அப்ப கூட கட்சி ஓரளவு இருந்துச்சு. இப்போ 47 தொகுதி ஜெயிக்கிற அளவுக்குள்ள கட்சி இருந்துச்சு. ஆனா விஜயோட வெற்றிங்கிறது ஏடிஎம்கே கிட்டத்தட்ட டிஸ்மேண்டில் பண்ணிடுச்சு. டிஸ்மேண்டில்னா லிட்டரலி டிஸ்மேண்டில் தான். இன்னும் இந்த அதிமுக செங்கலை தான் உருவிட்டு போய் அவனும் அங்க போய் நிக்கலாம். அந்த லெவலுக்கு போய் பனையூர் கட்சி வாசலை திறக்கிறதுக்கு முன்னாடி போய் காத்து நிக்காங்க. எல்லாம் எக்ஸ் மினிஸ்டர்ஸ்னு ஜாம்பவான்கள் எல்லாம் அவன் டிஸ்ட்ரிக்ட்ல அவனுக்குன்னு செல்வாக்கு உள்ளவன். விஜய கூட பார்க்காம நேத்து வந்து அரசியலுக்கு நேத்து வந்த புஷி ஆனந்த பார்த்து
சேர்றாங்க. மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க ஏத்துக்க மாட்டாங்களாங்கிறத பத்தி அவங்களுக்கு கவலை இல்ல. எனக்கு தேவைக்கால ஒரு இடம் கிடைச்சா போதும்டா அப்படின்னு அதுதான் இப்ப நான் சம்பாரிச்சு வச்சிருக்கேன், என்னோட சொத்துக்கள் பாதுகாப்பா இருக்கணும், என் மேல இருக்கக்கூடிய வழக்குகள் வராம இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா அதுதான் உண்மையும் கூட. அது வந்து சில பேருக்கு தெரியாம எங்க தலைவர் எங்க வந்துட்டாரு பாருங்க, எங்க ஊர்ல இவர் மாசு, இவர் இங்க வந்துட்டாரு, விஜய் கூட சென்றார், இன்னும் மாசு ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு அடிப்படையே இல்லாத ஒரு விஷயம் தான். அது வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். இவங்களுமே வந்து நிறைய அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் சேரும்போது ஒரு மினி அதிமுக 2.0 அப்படிங்கிற விமர்சனம் தான் வந்துகிட்டு இருக்கு. அதுவுமே சொன்னாரு, இது வந்து ஒரு அடுத்த அதிமுக அப்படின்ட்டாரு. இல்ல அவங்க அந்த இமேஜுக்கு தான் ட்ரை பண்றாங்க. அதாவது அவங்களுக்கு என்னன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் டைம் விஜயோட கரிஷ்மா வச்சு ஜெயிச்சாச்சு. செகண்ட் டைம் அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது. ஸோ வி ஷுட் ஸ்ட்ரென்தன் அவர் பார்ட்டி அப்படிங்கிறது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும். யோசிச்சு பாருங்க, இப்போ ஓபிஎஸ் மாதிரி எக்ஸிஎம் டிஎம்கேல சேர்க்குறாங்க. கடுமையாக விமர்சிக்கப்பட்ட செந்தில் பாலாஜியை டிஎம்கேல சேர்க்குறாங்க, வைத்தியலிங்கத்தை சேர்த்தாங்க. இது வந்து எல்லா கட்சிகளும் பண்ணதுதான். இதுல வந்து நம்ம விஜய்க்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் தவறு. பட் அதை மக்கள் ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கலையாங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள். பட் ஆனா ஒரு அரசியல் கட்சி பவரா இருக்கும்போது நிறைய பேரை உள்ள சேர்த்து, ஆனா அவங்கள கரெக்டா அகாமடேட் பண்ணி கரெக்டா அவங்ககிட்ட இருந்து ரிசல்ட் வாங்கிட்டாங்களா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். பட் அன்பார்ச்சுனேட்லி இனிமேல் விஜயால நாங்க தூய சக்தி அப்படிங்கிறத கிளைம் பண்ண முடியுமாங்கிறது தெரியல. கிளைம் பண்ணா மக்கள் எப்படி பாப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. அது ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய பவர் சென்டரா விஜய் மட்டும் இல்ல, கட்சியே பவர் சென்டர் ஆமா. ஆயிடுச்சு. இனிமேல் வந்து உனக்கு வந்து இது பூத் ஏஜென்ட் இருக்கா, உன்னால வந்து கூட்டம் நடத்த முடியுமா, ஊருக்கு உனக்கு ஆள் இருக்கான்னு யாரும் போய் கேட்க முடியாது. இப்ப கிட்டத்தட்ட எல்லா ஊர்லயுமே தேவைக்கா கொடி கட்டி பறக்கு. அப்கோர்ஸ் இப்போதைக்கு தமிழ்நாட்டுல பெரிய பார்ட்டினா அது டிவிகே தான். உங்க கட்சியில ஆள் இருக்காங்களா அப்படின்னு இனிமேல் கேட்கணும். ஏடிஎம்கே பார்த்து டு யூ ஹேவ் எனி பார்ட்டி மெம்பர்ஸ் இன் யுவர் பார்ட்டி அப்படின்னு தான் கேட்கணும். அந்த லெவலுக்கு உண்மையிலே. ஏன்னா நீங்க பாருங்க, இப்போ அந்த மதுரை படம் போக்கிரி படம் பார்த்தவங்க தான் வந்திருக்காங்க. இன்னும் மாஸ்டர் படம் பார்த்தவங்க, மாஸ்டர் லியோ பார்த்த குட்டி குஞ்சான்ஸ்லாம் இன்னும் களத்துல இறங்கல. அடுத்து இப்படி அவங்களுக்கு அடுத்த வருஷம் எப்படி அந்த ஓட்டுரிமை வந்துரும். அதான் அடுத்த தேர்தலுக்கு. அடுத்த எலெக்ஷன் இன்னும் நீங்க பவர் கூட தான் செய்யும். சோ நீங்க இன்னொன்னு ஏடிஎம்கே வந்து டைல்யூட் ஆகுது. அது வந்து இப்போ டிஎம்கே யோசிச்சு பாருங்க, அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் லீடர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. செகண்டரி லெவல் எல்லாரும் வந்துட்டாரு, அவருக்கு கொடுத்துட்டாங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இன்டாக்டா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இங்கேயே இருக்கலாமா, டிவிகேக்கு போகலாமா, நம்ம எதிர்காலம் என்ன ஆகும். நம்ம டிவிகேக்கு எதிராக பயங்கரமா ஃபைட் பண்ண போறோம், ஆன்டி கவர்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் பண்ண போறோங்கிறதுல கிளாரிட்டி வந்துட்டு. பட் ஏடிஎம்கேல வந்து இங்க இருந்தா என்ன ஆகும், எதிர்காலம் இல்லை, நம்ம அடுத்த ஆட்சிக்கே வரப்போறது இல்லைங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. தோல்வியை விட தோல்வி மனநிலை மோசமானது அப்படிம்பாங்க இவங்க. அதான் ஏடிஎம்கே அந்த விஷயம் தான். அவங்க பிஃபோர் எலெக்ஷனே நம்ம ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை யாருக்குமே இல்லை. அன்பார்ச்சுனேட்லி எடப்பாடி வந்து அந்த விஷயத்த வந்து சரியா டீல் பண்றதுக்கும் அவர் ரெடியா இல்லை. அவர் வந்து ஒரு அடமெண்டான ஃபெலோவா இருக்கிறாரு. நியாயமா அவர் வந்து ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவை உள்ள கொண்டு வந்து கட்சியை வந்து வலிமைப்படுத்தி இருக்கணும். இவ்வளவு பெரிய தோல்வி ஆகாம அவர் அப்பதான் சமாளிச்சிருந்திருப்பாரு. என்னாலும் நமக்கு அந்த பொது செயலர் சீட்டு மட்டும் போதும். ஆளே இல்லாத கடையில யாருக்கடா டீ ஆத்துறாங்க கிளைம் பண்ணிக்க வேண்டியதுதான். நாங்க 50 ஆண்டு காலம் மிகப்பெரிய கட்சி, 6 முறை வந்திருக்கோம், கடைசி வரைக்கும் கிளைம் மட்டும் பண்ணி அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். எனக்கு இப்ப திமுக பண்ண ஒரு சூப்பரான விஷயம் நான் சொல்லுவேன் என்னன்னா, இவங்க ஜென்சியால ஜெயிச்சாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் வந்து இருக்கு. உடனே ஜென்சியுடைய மீட்டிங் எல்லா மாவட்டத்திலயுமே பண்றாங்க. அது வெறும் ஒரு பேருக்கு ஒரு வீடியோ எடுத்து ரீல்ஸ் போறதுக்காக பண்ணல, எல்லா மாவட்டத்திலயும் அது நடக்குது. தினந்தோறும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்கள வந்து இப்ப நீங்க யங்ஸ்டர் வந்து பேசி ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னா அது மட்டுமே விஷயம் இல்லை. அவங்க கலந்துக்கிறாங்க, ஒரு செட்டையர் பண்றாங்க, ஒரு சோசியலா ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. அவங்களுக்கு வந்து திமுக யாருன்னு சொல்றாங்க, தாவேகா யாருன்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்துல பண்ணும்போது அவங்க பிடிக்கிறாங்க. இல்லாட்டியுமே எப்படியும் திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் நீ போய் பாரு அப்படின்னு அனுப்பி வைக்க தான் போறாங்க. எங்க தோத்தணும் டக்குன்னு தெரிஞ்சு அங்க மேல வர ட்ரை பண்றாங்க. அது வந்து அதிமுக வந்து சுத்தமா அது கிடையாது. இப்போ திராவிட மாணவர் பேரவை அப்படின்னு டிஎம்பின்னு ஒரு இயக்கம் மாதிரி சின்னதா ஆரம்பிச்சிருக்காங்க திமுக சார்பா. அதுலயும் சோசியல் மீடியா இருக்க நபர் எல்லாம் சேர்றாங்க, சோசியல் மீடியா ஆக்டிவ் ஆகுறாங்க, லைவா கிரவுண்ட்லயும் வந்துட்டு இந்த அது பண்றாங்கல்ல. எலெக்ஷன் முடிஞ்ச இந்த ரிசல்ட் வந்த பிறகு ஒரு வாரத்துல ஆரம்பிச்சாங்க ஜென்சி மாநாடு அப்படின்ட்டு. ஏன் நாங்க அங்க வீக்கா இருக்கோம், கொண்டு வரோம் அப்படின்ட்டு வராங்க.
அதிமுக கிட்ட அது வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு அதுக்கு தான் அப்படிங்கிறது. லீடர் வேணுங்கிறது. ஒரு கட்சி தலைவருக்கும் லீடருக்கும் உள்ள வித்தியாசம், கட்சி தலைவரா யாரனாலும் நியமிக்கலாம். ஆனா லீடர் மெட்டீரியலா இருந்தா தான் உன்னால அவ்வளோ பேரை வழி நடத்த முடியும். லீடரா பொதுவா கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஆனா கட்சி தலைவரை கொஸ்டின் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கேட்கலாமே திரும்ப, இப்ப திமுகல டிஎம்கே ஐடிவிங்ல ஜென்சி பேசுறதுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க. ம், தாவேக்கால எங்க இருக்காங்க? உங்க அதிமுகல எங்க இருக்காங்கன்னு கேட்கலாம்ல? ம், ம். அவங்க 20 பேர் 30 பேர் பேசிட்டு இல்ல இருக்காங்க. தேவைக்கால தேவையே கிடையாது. தேவைக்கால விஜயோட பேசக்கூடிய நபர்கள் நான் கேட்கிறேன். அதான் எதுவுமே தேவையில்ல. இப்போ தேவைக்காவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்ல உள்ளவங்களும் விஜய்க்காக பேசுவாங்க. ஒவ்வொரு வீட்டு குழந்தையும் விஜய்க்காக பேசும். புரியுதா? அந்த நம்பிக்கையில தான் விஜய் வந்து எனக்காக நீங்க ஓட்டு கேளுங்கன்னாங்க. அது நடந்துச்சு. இப்போ டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ அந்த கட்சிக்காரன் ஓட்டு கேட்பான். அந்த கட்சிக்காரனையும் சும்மா கேட்க மாட்டான். அவனுக்கு நீ காசு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், ஏதோ ஒன்று ஃபேவர் பண்ணாதான் அவன் போய் ஓட்டு கேட்பான். இவங்களுக்கு நீ எதுவுமே பண்ணல, எனக்காக ஓட்டு கேளுங்கன்னு விஜய் ஒரே ஒரு வீடியோ போதும். அதுக்காக அவன் கட்சியில சேர்ந்திருக்க மாட்டான், வேற எதுவும் பண்ண மாட்டான். ஆனா அவன் ஆளுக்கு 4 பேரை கன்வின்ஸ் பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணி ஓட்டு போட வச்சிருக்கிறான். ஓகேவா? ஸோ இப்போ டிஎம்கேக்கு ஜென்சி மீட் தேவைப்படுற மாதிரியோ, ஏடிஎம்கேக்கு ஜென்சி மீட் தேவைப்படுற மாதிரியோ விஜய்க்கு தேவை கிடையாது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான். அடுத்து மாஸ்டர் பார்த்தவங்க, லியோ பார்த்தவங்கலாம் போடுறதுக்கு ஆல்ரெடி ஜென் ஆல்ஃபாவே விஜய்க்கு போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ நீ அந்த சுனாமில இருந்து தப்பிக்கிறதுக்கு இவங்க 2 பேருக்கு தான் தேவை. அதை புரிஞ்சிடுச்சு. அது என்ன கேடயம்னு சொல்லுவாங்கல்ல, கேடயத்தை வந்து டிஎம்கே எடுத்துட்டான். ஓகே, ஜென்சி கேடயம் தான் இப்போதைக்கு தேவைண்டு. அந்த கேடயம் வேணுங்கிறது ஏடிஎம்கேக்கு ரியலைஸ் ஆகலாம். தெரிஞ்சாலும் அதை உருவாக்குறதுக்கான கேப்பபிள் வந்து எடப்பாடிகிட்ட கிடையாது. இன்னொன்று, அங்கே எடப்பாடியோட பொசிஷனே அங்கே கேள்விக்குறியாயிட்ட. அன்ஃபிட் ஃபார் லீட் த பார்ட்டின்னு எல்லாரும் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடிக்கு அதை சமாளிக்கிறதே கஷ்டமா இருக்கும். அஃப்கோர்ஸ் அதுக்கு அவர் எலிஜிபிள் இல்லைங்கிறது எவிடெண்டா தெரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஜென் லீடர் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஈவன் இந்த பார்ட்டியில இருக்கிறத குறையாம நீ வந்து அடுத்த லெவல் போறது செகண்டரி. ஃபர்ஸ்ட் இருக்கிறது குறையாம பார்க்கணும்ல, அதுவே முடியலையே. இப்போ நீங்க ஆஃப்டர் எலெக்ஷன் ஏடிஎம்கேல இருந்து போனவங்க கணக்கு இல்லாம இருக்குங்க. கணக்கு இல்லாமனா நீ கேனாட் கவுண்ட். அந்த லெவல்ல இருக்கு. செகண்டரி லீவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல வலிமையா இருந்து அவ்வளவு பேரும் அங்க போயிட்டாங்க. நீ அதை எதை கொண்டு காம்பன்சேட் பண்ணுவ? இப்போ இதுக்கு ஈக்குவலான லீடர்ஸை நீ உருவாக்கிடுவியா? இல்லை நீ இன்னொரு கட்சியிலேருந்து டிஎம்கேல இருந்தோ டிவிகேல இருந்தோ இதுக்கு ஈக்குவலான லீடரை உருவாக்கிட முடியுமா? எம்ஆர் விஜயபாஸ்கரோ, அவர் பேர் என்ன, விராலிமலை விஜயபாஸ்கரோ, 1000 ஊழல் இருக்கு, 1000 குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் 2 பேருக்கும் அவங்க தொகுதியில ஜெயிக்க கேப்பபிள். இவ்வளவு பெரிய சுனாமில மொத்தமா தோத்த போதும் அவங்க 2 பேரும் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அவ்வளவு பெரிய மீட் நடத்தணும்னா நீ அவங்கள நம்பிதான் நிக்கணும். இப்ப அவங்க 2 பேரும் போயாச்சு, என்ன பண்ணுவ? முடிஞ்சது கிட்டத்தட்ட. அது அவ்வளவுதான், அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. புதுக்கோட்டையில மிகப்பெரிய மாநாடு நான் போறேன்னு இருக்காங்க. அப்கோர்ஸ் அவ்வளவுதான். இந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட நமக்கு தெரியாம நியூஸ்ல வராம ஊருக்கு போய் மொத்தமா சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் டிஎம்கே வந்து அரசியல், அதாவது அதிகாரம் இல்லாம 10 வருஷத்துக்கு மேல இருந்திருக்காங்க. 15 வருஷம் வரைக்கும் கூட இருந்திருக்காங்க. ஏடிஎம்கேக்கு 5 வருஷத்துக்கு ஒருக்கும் அதிகாரம் வரலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. அதுதான் இங்க நடக்குது. ஸோ அப்கோர்ஸ் இனிமேல் தமிழ்நாடு பேட்டில் இஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிவிகே தான். அது விஜய் வந்து தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாரோ தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அதுதான் நடக்குது. அது அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான். அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த நரேட்டிவே செட் ஆயிடுச்சு, ஜெயிச்சாரு. இன்னும் 5 வருஷத்துக்கு திமுக எதிர்ப்பு தான் அவர் கொண்டு போவார், வேற யாரும் இல்லையே. இல்ல, அவருக்கு தெளிவா தெரியுதுங்க. நீங்க வந்து அவரோட அதான் ஈவன் ரீசெண்டா அந்த சவுக்கு சங்கர் கூட ஒரு விஷயம் சொன்னாரு. அவர் ரொம்ப கிளாரிட்டியா இருந்திருக்கிறாரு. நம்ம தான் கன்ஃபியூஸ்டா ஆயிருக்கோம். என்டிடிவி இந்தியா டுடே கான்க்ளேவ்ல அவரை போய் இது வீடியோ அதாவது பேட்டி எடுத்ததை வந்து பேட்டியா கொடுத்தாங்க. அந்த டைம் அது நிறைய ட்ரோல்லாம் கூட ஆச்சு. ஆனா அப்ப அவங்க விஜய போய் பார்த்து பேசினவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. நீங்க கிங் மேக்கரா இருப்பீங்களா, கிங்கா இருப்பீங்களான்னு கேட்கும்போது, நான் எங்க கிங் மேக்கரா இருக்க போறேன், நான் தான் ஜெயிக்க போறேன்னு சொன்னாரு. நாங்களாம் ஷாக்கா கேட்டோம். ஏன்னா ஜெயிச்சிருவோம், ஏன் உங்களுக்கு ஏன் அதுல டவுட்னு சொல்லி அவர் கேட்டாரு. எங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அவர் ஜெயிச்சிருவோன்ட்டு நம்பிக்கிட்டு இருக்காருன்னாங்க. ஜெயிச்சிருக்காரு. சவுக்கு சங்கர் வந்து பார்த்தேன்னாரு. அவர் எந்த அளவுக்கு உண்மையோ இல்லையோ, ஆனா அவர் சொல்ற வச்சு பார்க்கும்போது பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குங்கும்போது அவர் தெளிவா சொல்றாரு, நான் தான் ஜெயிக்க போறேன், இதுல என்ன டவுட்? அப்போ வந்து சவுக்கு சங்கர் சொன்னாரா, உங்களுக்கும் 2031 எலெக்ஷன் வந்து உங்களுக்கும் யூஎஸ் ஸ்டாலின் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல, எனக்கும் உதய்க்குங்கிற மாதிரி தான் இருக்கும்னு அவர் உறுதியா சொன்னாரு. அதுதான் இப்ப நடந்திருக்கு. அப்ப அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதுதான் நடக்குது. நம்ம தான் அவரை வந்து வேல்யூ பண்ணல. ஏடிஎம்கே எல்லாம் பிளேயரே கிடையாதுன்னு சொன்னாரு. அது மாதிரிதான் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதான் ஏதோ ஒரு வகையில அவர் ரொம்ப தீர்க்கமா தெளிவா கவனிச்சிருக்கிறாரு.
என்ன விஷயம்னா அவர் பார்த்த ஆங்கிள் ம். மத்தவங்க பார்க்கல. ஆனா அவர் பார்த்த ஆங்கிள் தான் இங்க ரிசல்ட்டா இருந்திருக்கு. எஸ். ஒரு சிறப்பான ஒரு டிஸ்கஷன் நம்ம பண்ணியிருக்கோம். புதியவர்கள் டிவிகேக்கு வந்ததும், அடுத்த டிவிகே உடைய செயல்பாடுகள் பத்தி பேசியிருக்கோம். அடுத்து ஒரு சிறப்பான வீடியோல நம்ம சந்திப்போம். நன்றி. வணக்கம். நன்றி நிரஞ்சன்.